எனக்கு வந்து பொய்யே சொல்ல தெரியாது. என் மனசுல உள்ளதை நான் ஓப்பனா சொல்லிடுவேன். நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாலே 2 வருஷத்துக்கு முன்னால என் வீட்டுக்கு வரும்போது நீங்க ஹேண்ட்பேக்கை திறந்தீங்கல்ல, அப்ப வேற 500 ரூபா நோட்டா தானே நீங்க எடுத்தீங்க. அதனால நான் அப்படி சொன்னேன். எப்படி சொன்னீங்கன்னா, அவர் வந்து 15 லட்சம் கொடுத்தோன்னு சொல்றாரு. எனக்கு வசூலானது 4.5 லட்சம். நான் வேணா எங்க காரைக்குடியில இந்தியன் பேங்க்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது 15 லட்சம் இருந்தா நான் காரைக்குடியில வெல் செட்டில் ஆயிருப்பேனே. எங்க ஊர்ல 15 லட்சம் இருந்தா எனக்கு எல்லா வசதியும் நான் ஒரு வீடு இடமே வாங்கியிருப்பேனே. 15 லட்சத்தை வச்சுட்டு நான் ஏன் பொய் சொல்லணும்? 1 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து விழுந்தாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்குல்ல அப்படின்னு. இல்லக்கா அவர் ஒன்றும் உங்களை தப்பா சொல்லலை அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. தப்பா சொல்லலைன்னா 15 லட்சம் கொடுத்தோன்னு பொய் சொல்றாரு. அது எப்படி, இது என்னன்னு இந்த கருத்தை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னு கேட்குறேன்னா, நீங்க அவங்களோட ஒரு 2 நேர்காணல்கள்னு நினைக்கிறேன். அந்த 2 நேர்காணல்களில் பார்த்தனாலுமே நான் ஒரு அனாதை அப்படின்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றீங்க. எனக்கு நீயாவது சப்போர்ட் இருக்கியே அப்படின்லாம் பேசுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வியூவர்ஸ் ஆனால் எங்களுக்கு என்ன போட்ரே ஆகும்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாண்டிங் இருக்கு, உங்களுக்கு உதவி செய்ய ஷகிலா வந்திருக்காங்க நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள ஒரே ஒரு படத்துல நாங்க நடிச்சோம். அதாவது ஜல்லிக்கட்டு காளைன்னு ஒரு படம். அந்த ஜல்லிக்கட்டு காளை வந்து மணிவாசகம்னு ஒரு டைரக்டர். அதில் வந்து இவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்தாங்க. அப்போ நான் மணிவாசகம் டைரக்டர் சார் என்கிட்ட சொன்னார், கவுண்டமணிக்கு பேரை நான் உங்களை போடுறேன் அப்படின்னாரு. அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அந்த டைரக்டர் நான் பார்க்க போகும்போது அங்கே பார்த்தா கவுண்டமணிக்கு ஜோடியாக இவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் நடிச்சிட்டு இருந்தாங்க. செந்திலுக்கு ஒரு ஜோடி, கவுண்டமணிக்கு ஜோடி. அப்போ தான் இவங்க சகிலா அப்படின்னு எனக்கு அவங்க அறிமுகம். மற்றபடி அதுக்கு முன்னால் நாங்கள் ரொம்ப க்ளோஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு சினிமா உலகத்தில் எந்த ஃப்ரெண்ட்ஸும், நான் கோவை சர்லா கூட தான் நடிச்சிருக்கேன். இப்போ கோவை சர்லாவும் எனக்கு வந்து நாங்கள் பட்டத்து ராணி, தெற்கு இது கழுகுமலை கல்லன், அதில் வந்து எஸ்எஸ் மாமாவுக்கு ஜோடியாக வந்து சரளா நடிச்சிருப்பாங்க. நான் வந்து சின்னி ஜெயந்துக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த அளவு கூட எனக்கு வந்து இவங்க பழக்கம் இல்லை. கோவை சர்லா கூட நான் நிறைய தெலுங்குலையும் பண்ணியிருக்கேன். தெலுங்குல அவங்களும் காமெடி நானும் காமெடி, ஃப்ளைட்டில் ஒன்றா போயிருக்கோம். அந்த அளவுலாம் இவங்க இந்த சகிலான்றவங்களாம் எனக்கு க்ளோஸ் இல்லை. அவங்க அதான் எல்லாரும் என்னை கேட்குறவங்க, அப்படி நீங்கள் என்ன அவ்வளோ க்ளோஸாக, என்னமோ அக்கா அவங்க உங்கள் வீட்டில் சாப்பாடு போட்ட மாட்டியும் இப்போ அக்காவும் தங்கச்சி அந்த மாதிரி பேசுனீங்களே அப்படின்னு. நான் ஒரு என் மனசில் நான் வந்து கல்லங்கப்படம் இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு முன்னால் அவங்க அனுபவம்லாம் கிடையாது, அந்த மாதிரி இல்லை. அவங்க கலாட்டா சேனலுக்கு என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு உடன் பிறந்த தங்கை இருக்காங்க, அந்த குடும்பம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்? இல்லை, அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க எனக்கு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு போர் ஃபேமிலி. அவங்க ஓஹோன்னு வசதியாக இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாங்கன்னு சொல்லலாம். அவங்க வாடகை கொடுக்குறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க குடும்பத்தை பார்க்க தான் அவங்களுக்கு சரியா இருக்கு. எனக்கு உதவி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. அதனால தங்கச்சியை பற்றி பேச நான் விரும்பல ராஜா. இப்போ வாசுகி அம்மாவோட விருப்பம் என்ன? எனக்கு நடிகர் சங்கம் மூலமாகவோ இல்லை பட வாய்ப்புகள் வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரி வேணாம், இல்லை எனக்கு